நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆஸ்ட்ரோ டிப் எதை பற்றியது என்றால், முதல் டிப்பு, பௌர்ணமி நாளில் மட்டும் கிரிவலம் வந்தால்தான் கடவுள் அனுகிரகம் கிடைக்குமா என்பது முதல் கேள்வி. அதற்கான பதில், திதியில் பௌர்ணமியும் கிழமையில் திங்களும் நட்சத்திரத்தில் கார்த்திகையும் கிரிவலம் வருவது சிறப்பு. பௌர்ணமி நாளில் மனோகரனான சந்திரன் பூர்ண கலையுடன் இருக்கிறார். அதன் ஒளிக்கதிர்கள் நம் மீது படுவது மிகவும் நல்லது. எனவே பௌர்ணமி மட்டுமில்லாமல் எந்த நாளில் வேண்டுமானாலும் கிரிவலம் வரலாம். வந்தாலும் கடவுளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இரண்டாவது டிப், சம்பாதித்தில் எத்தனை பங்கை கடவுளுக்காக செலவழிக்க வேண்டும் என்பது. அதற்கான பதில், சம்பாதித்தை 3 பங்காக பிரிக்க வேண்டும். ஒரு பங்கை அன்றாட செலவுக்கும், 2வது பங்கை கடவுள் வழிபாட்டிற்கும், அதேபோல் தான தர்மத்திற்கும் எடுத்து வைக்க வேண்டும். 3வது பங்கை எதிர்கால சேமிப்புக்காக சேர்த்து வைப்பது முறையானதும் அதேபோல் நன்மையும் தரும். அடுத்த ஆஸ்ட்ரோ டிப், சக்கரத்தாழ்வாருக்கு பின் நரசிம்மர் இருப்பது ஏன்? அதற்கான பதில், பெருமாளின் கையில் இருக்கும் சக்கரத்தையே சுதர்சன ஆழ்வார் என்று வழிபடுகிறோம். விஷ்ணுவின் கையிலுள்ள சக்கராயுதம் விரைந்து வந்து அடியவர் துன்பம் போக்கும் என்பது ஐதீகம். அதிலும் பிரகலாதனுக்காக ஓடோடி வந்த விஷ்ணுவின் அவசர திருக்கோலம்தான் நரசிம்மர். அதாவது அவசர திருக்கோலம்தான் நரசிம்மர் திருக்கோலம். நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது. அப்படி என்பது ஒரு மொழி உண்டு, பழமொழியாகவே உண்டு. எனவே நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள். அதனால் உடனடியாக அருள் வேண்டி நிற்போர் சுதர்சன மூர்த்தியையும் நரசிம்மரையும் ஒரு சேர வழிபடுகிறார்கள் அல்லது வழிபட்டும் வரலாம். இந்த 2 தெய்வத்தை ஒரு சேர வழிபடுவது சாலச் சிறந்தது. அடுத்த ஆன்மீக குறிப்பு, ஆஸ்ட்ரோ டிப், திருநள்ளாறு தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் துணிகளை அங்கேயே விட்டுவிட்டு வருகிறார்கள். இது சரியா? அதாவது அஷ்டமத்து சனி, 7.5 சனி போன்றவற்றால் சிரமப்படுபவர்கள் சிலரது வழிகாட்டுதலால் இந்த தவறை செய்கிறார்கள். உடுத்தியிருக்கும் துணிமணியில் சனி பகவான் இருப்பது போல தவறாக நினைக்கிறார்கள். நலத்தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர சந்நிதியில் எல் தீபம் ஏற்றி வைத்து சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு அங்கிருக்கும் கடவுளையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வருவது முறையானது. அல்லது சிவபெருமானை வழிபட்டு பின் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அவரவர் வசதிக்கேற்ப எப்படியும் சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட நிச்சயம் நம்மை பிடித்திருக்கும் கஷ்டம் விலகும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.